battle belongs to the Lord. We raise the banner of faith. We lift the name of the Lord. Jehovah Nissi goes before us. The victory sure. Lifted high, lifted strong. பிரசனத்திற்காக நாங்கள் வேண்டுகிறோம். நம்முடைய அபிஷேகம் ஆண்டவரே, அந்த மகிமையின் மேகம் இந்த இடத்திலும் இந்த பிள்ளைகள் மீதும் இவன் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆலயத்துக்கு வருகிறோம் சொன்னா கடவுளிடத்துல வரும்போது கடவுள் நமக்கு ஒரு மிகப்பெரிய மன அமைதியை அவர் கொடுப்பார். This Jesus can bring peace into our lives. இந்த இயேசு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு சமாதானத்தை அவர் கொண்டு வருவார். This Jesus can bring wholeness in our lives. இந்த இயேசு நம்முடைய வாழ்க்கையில ஒரு முழுமையை அவர் கொண்டு வருவார். There are several people who have lots of money in their bank. அதாவது நிறைய மக்கள்கிட்ட வங்கியில நிறைய பணம் வச்சிருக்காங்க. Some people have big land and big houses in their house. அவங்க நிறைய வீடு, பெரிய வீடு இருக்குது, நிறைய பணம் வச்சிருக்காங்க, நிறைய பொருள் வச்சிருக்காங்க. But many of them do not have peace and happiness in their heart. ஆனா அவங்க மனசுல சந்தோஷம் கிடையாது, மன நிம்மதி கிடையாது, பலவிதமான பிரச்சனைகள் இருக்குறாங்க. This Jesus Christ can give wholeness in our heart. ஆனா இந்த இயேசு கிறிஸ்து we lift the name of the Lord. Jehovah Nissi goes before us. The victory sure. Lifted high, lifted strong. The battle belongs to the Lord. கரங்களை தட்டி தேவனுக்கு நம்ம மகிமை செலுத்துவோம். ஸோ என்ன நடந்ததுன்றதை நாங்கள் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ உங்களுக்கும் அந்த வீடியோவில் பார்க்கும்போது இப்படிப்பட்ட பாதையில் நம்ம கடந்து வந்திருக்கிறோம்ன்றதை அது ஒரு வீடியோவாக, இது கொஞ்சம் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி, சரி அதை 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 இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு செய்தோம். இது உங்களுக்கு அப்புறம் வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோஸை நாங்கள் பர்சனலாக அனுப்பிவிடுவோம். இப்போ விசேஷமாய் பாஸ்டர் மதன் மோசஸையும் அவருடைய துணையார் அவருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாம் எழுந்து நின்று பாஸ்டர் முத்துக்குமார் அவர்களுக்காக ஜெபிக்கும்படி பிரதிஷ்டை செய்து அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சரி சரி அமைதி அமைதி சரி அமைதியாக இருப்போம். அமைதி அமைதி கண்களை மூடணும் வச்சுருவோம். எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றுக்காரனாக என்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் இந்த பிள்ளைகளை நீர் இந்த இடத்தில் தேவன் நியமித்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மதனையும் சகோதரியும் உம்முடைய கரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த இடத்திற்கென்று நாங்கள் இந்த பிள்ளைகளை நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் வேண்டுகிறோம். உம்முடைய அபிஷேகம் ஆண்டவரே, அந்த மகிமையின் மேகம் இந்த இடத்திலும் இந்த பிள்ளைகள் மீதும் ஆண்டவரே இருக்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த பிள்ளைகள் ஆண்டவரே இந்த களத்தில் ஊழியம் செய்யும் பொழுது ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு வேண்டிய ஒரு விசேஷித்த அபிஷேகம், ஆண்டவரே விசேஷித்த கிருபையை தேவன் இந்த பிள்ளைகளுக்கு தந்து ஆண்டவரே இந்த ஆலயத்தை நடத்தக்கூடிய நல்ல ஒரு கிருபைகளையும் தாளந்துகளையும் தேவன் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆலயத்துக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய வார்த்தையிலும் தேவனுடைய கிருபையிலும் ஆழமாய் வளர நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்கள் மட்டுமல்ல கர்த்தாவே, ஆண்டவரே இந்த ஆலயத்துக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எல்லா விஷயங்களிலும் ஆண்டவரே பெருகும்படியாய் பூரணமாய் இருக்கும்படியாய் நாங்கள் இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய நாமத்திற்கென்று நாங்கள் இவர்களை பிரதிஷ்டை செய்கிறோம் கர்த்தாவே. பிதா, குமாரன்,
தூய ஆவியின் நாமத்தினாலே நாங்கள் இவர்களை நம்முடைய நாமத்திற்கென்று நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென் 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 ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். ஒரு பைபிள் ரீடிங் வாசிக்க போகிறோம். மத்தியில் மிஸ் பிரியா அவர்கள் வேத வாசிப்பை வாசிப்பார்கள். எல்லாரும் கவனமாய் கேட்கும்படி அன்பை நாங்கள் கேட்டுக்கொள்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 1 வசனங்கள் 14-15. யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். It is indeed my joy and honor to be here this evening. இந்த மாலை நேரத்தில் உங்கள் மத்தியில் இருப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். And I really didn't think that I could come today to be here with you all. அதாவது உங்கள் மத்தியில் இன்றைக்கு சாயந்தரம் நான் இருப்பேன் அப்படின்னு குறித்து நான் நினச்சி பார்க்கல. Nowadays it's little tight and little busy with me, so I'm not able to give time to certain places. அதாவது சில ஊழியத்தில் ரொம்ப நான் நெருக்கமாக இருக்க பயங்கர வேலை பளு இருக்கிறதுனால நான் நிறையா இடங்களுக்கு என்னால் டைம் கொடுக்க முடியலை. And for few people I cannot say no. ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும் என்னால் இல்லை அப்படின்னு என்னால் சொல்லவே முடியல. But this time I said no to Pastor Peter and I said I'm not able to come. அதாவது இந்த தடவை வந்து என்னால் முடியாது பாஸ்டர் அப்படின்னு நான் சொன்னேன் பாஸ்டர் பீட்டர் அவங்கள்ட்ட. And then I was in Chennai for a few days ago, so while I was there they gave me a very good food and they kept it in front of me. அதாவது போன ஒரு வாரத்தில் நான் அங்கே சென்னைக்கு வந்திருந்த போது எனக்கு ஒரு சாப்பாடு எனக்கு கொடுத்தாங்க. And in Bangalore I am not able to eat good Tamil food. அதாவது நீங்கள் சார் வந்து இப்போ பெங்களூரில் இருக்கிறாங்க, அங்கே வந்து நல்ல தமிழ் சாப்பாடு கிடைக்காது. And they put sugar in sambar, so I'm not able to eat good food. நீங்கள் பெங்களூருக்கு எங்கே போனாலும் சாம்பாரில் சுகர் போட்டுருவாங்க, சீனி சக்கரை போட்டுருவாங்க. So this food was amazing and I was enjoying the fish curry and fish fry. அதாவது பாஸ்டர் கொடுத்த அந்த மீன் குழம்பு, மீன் ஃப்ரை எல்லாம் பொரியல்லாம் நல்லா இருந்ததுனால நிறைய சாப்பிட்டேன் அப்போ. And while I was just eating, Muthukumar asked me and said, you have to come for this event. சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கும்போது சார் இந்த மீட்டிங்க்கு வரணும் அப்படின்னு சொன்னேன். So because the food was so good and I could not say no. சாப்பாடு நல்லா இருந்ததுனால என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்ல முடியல. So I am here because of the fish curry. அதாவது மீன் குழம்புனால தான் நான் இங்கே இருக்கேன். No, that is not the reason. I really wanted to come and I'm really happy that I could be here with you all. Okay, நான் ஆக்சுவலி அது உண்மையானது இல்லை, நான் இங்கே இருக்கணும் அப்படிங்கிறதுல இருந்து உங்களுடைய காரியங்களை நான் பகிர்ந்து கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். Bethel Church is a very very close church for me personally. குறிப்பாக என் தனிப்பட்ட முறையில் பெத்தேல் ஃபெலோஷிப் சர்ச் வந்து என் மனசுக்கு ரொம்ப ஒரு அடுத்த ஒரு சபை. When we started the ministry of Salt and Light Bible College, Bethel Church stood with us and they have been standing with us, and so we would like to stand with them as well in their ministries. அதாவது சால்ட் அண்ட் லைட் ஊழியம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த சபையானது எங்களோடு கூட தொடர்ந்து நின்றது. அதனால நாங்களும் அந்த சபையோடு கூட தொடர்ந்து நிற்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். And I will just straight away go into the word of God and I want to speak from Mark chapter 1. ஆகவே நாம் நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக போவோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். Mark is a beautiful book. It is one of the first gospels to be written. அதாவது இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் ரொம்ப ஒரு அழகான சுவிசேஷம், ரொம்ப அற்புதமானது. இந்த சுவிசேஷம் தான் முதலாவது எழுதப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. Before that, gospel as a genre was not written. The story of Jesus was not written this way. அதாவது இந்த முறையில் இயேசுவினுடைய சுவிசேஷம் எழுதப்படவில்லை. So when Mark writes this, the style that he is writing is such a beautiful story that I want to share with you today. அதாவது மார்க் எழுதுற விதங்கள் வந்து ரொம்ப அழகா இருக்கிறதுனால இந்த மார்க் எழுதின காரியங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு அழகா எழுதுறாரு அப்படிங்கறத உங்களுக்கு நான் சொல்லணும்னு நான் விரும்புறேன். And before that, when I was very young, when I was going to high school,
நான் மேல்நிலை பள்ளியெல்லாம் படிக்கும் பொழுது I used to play football with my friends. அதாவது என்னுடைய நண்பர்களோடு கூட நான் கால்பந்து விளையாடுவதுண்டு, ஃபுட்பால் விளையாடுவதுண்டு. And we formed a team and it was really doing well at the time. நாங்கள் அந்த நேரத்தில் வந்து எல்லாருமே நல்ல ஒரு எல்லாருமே விளையாடுறவங்களா இருந்ததுனால ஒரு சின்ன ஒரு டீமாக நாங்கள் ஃபார்ம் பண்ணி நாங்கள் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். But every Sunday morning, I would say I will not be able to come to the playing. I will go to church, I will say. அதனால் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் என்னால் போக முடியாது. காரணம் என்னன்னா நான் காலையில் சபைக்கு போகணும். அதனால நான் விளையாட போகாமல் சர்ச்சுக்கு போயிடுவேன். My friends used to get very angry and upset with me. காரணம் என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே பயங்கர கோவம் வரும். ஏன் நீ வந்து விளையாட வராமல் சர்ச்சுக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு. And they repeatedly asked me, what is there in church? Why do you have to go to church on Sunday? அதாவது அவங்க எல்லாருமே என்கிட்ட கேட்கறது என்னன்னா, நீ ஏன் சண்டே கோயிலுக்கு போகணும்னு அவசியம் இருக்குது, எதுக்கு நீ கோயிலுக்கு போற, கோயில் அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. They used to ask questions saying that, will they give you money if you go to church? நீ சர்ச்சுக்கு போனா உனக்கு காசு கொடுப்பாங்களா என்ன அப்படின்னு கேட்பாரு. And I said, no, they don't give money. அவரு சொல்லுவாரு, நான் எனக்கு பணம்லாம் கொடுக்க மாட்டாங்க. In fact, we give money in the offering. அதாவது அதுக்கு பதிலா நாங்க என்ன பண்ணுவோம், நாங்க தான் காணிக்க போடுவோம், நாங்க தான் கொடுப்போம். And will they give good food if you go to church? அதாவது உனக்கு சர்ச்சுக்கு போனா நல்ல சாப்பாடு கொடுப்பாங்களா? And I said, no, we have to cook and then come home and eat. அதாவது நாங்க சமைச்சு நாங்க தான் சாப்பிடணும், நாங்க வீட்டுக்கு வந்து நாங்க சாப்பிடணும். They asked, will they give you house, land? அதாவது உனக்கு வீடு கொடுப்பாங்களா, நிலம் கொடுப்பாங்களா என்ன? I said, no, they won't give anything. அதாவது உனக்கு வீடும் கொடுக்க மாட்டாங்க, நிலமும் கொடுக்க மாட்டாங்க. And that's what I want to speak about today. அதாவது இன்னைக்கு அதை தான் நான் பேசணும்னு விரும்புறேன். Why do we have to go to church? நான் ஏன் சர்ச்சுக்கு போகணும்? And my nephew, my sister's son, one day asked me this question also. அதாவது இந்த கேள்வியை தான் என்னுடைய அக்கா பையன் என்கிட்ட ஒரு தடவை கேட்டாரு. And we can just watch the program in TV. Why do we have to go and be in the church? அதாவது நம்ம ஏன் சர்ச்சுக்கு போகணும்? டிவில உள்ள நிகழ்ச்சியை பார்த்துட்டு அந்த சர்ச் அட்டெண்ட் பண்றதை பார்த்தாலே போதுமே, எதுக்கு நம்ம சர்ச்சுக்கு போகணும்னு என்கிட்ட கேட்டாரு. I want to go to church so that it is a place where I can connect with Jesus. அதாவது நான் சர்ச்சுக்கு போனோம், ஏன் போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல தான் நான் இயேசுவோடு கூட நான் நானே உறவு அந்த தொடர்பை வைத்துக் கொள்ள முடியும், ஐக்கியம் கொள்ள முடியும். Mark chapter 1 shows some beautiful encounters of people with Jesus. இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்துவோடு கூட அந்த உரையாடின, இயேசு கிறிஸ்துவோடு கூட போராடின அநேக அந்த நிகழ்வுகளை நம்ம இங்கே பார்க்கிறோம். Mark chapter 1, and he is already describing the beginning of the ministry of Jesus. இங்க மார்க் எழுதின சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்துனுடைய ஆரம்ப காலகட்ட ஊழியத்தை குறித்து மார்க் பேசுறாரு. If you can read chapter 1 verses 21 onwards until 26. 21 ல இருந்து 26 வரைக்கும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, and this is the first big encounter of people with Jesus in this gospel. இந்த சுவிசேஷத்துல முதல்ல இயேசுவோடு கூட அந்த பேசின உரையாடின முதல் பகுதி இதுதான் சொல்லலாம். In 14 and 15 verse, he already shared the gospel to everybody. 14-15 வசனங்கள்ல இயேசு கிறிஸ்து ஏற்கனவே மக்களிடத்தில் ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். Kingdom of God is coming, repent and believe the good news. அதாவது காலம் சமீபமாயிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள் என்று சொல்கிறார். 16 verses 16 to 20, he already chose the disciples. அத 16 to 20 ஏற்கனவே அவர் சீடர்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டார். And 21 onwards we see the first encounter of people with Jesus. இங்க இயேசு 21ஆம் அதிகார வசனத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவோடு கூட அந்த முதலாவது அவர்கள் போராடுகிற முதலாவது பண்ணுகிற ஒரு நம்ம காரியத்தை நம்ம பார்க்கிறோம். Before I go on, I want to ask you this question. Why do you go to church? நான் இந்த பகுதியை வாசிக்கிறதுக்கு முன்னாடி, பேசுறதுக்கு, பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஏன் சர்ச்சுக்கு போகணும் அப்படிங்கறத ஒரு கேள்வியை கேட்டு நான் உங்களை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். நான் I want to ask you this question. Why do you go to church? நாம ஏன் நம்ம வந்து சர்ச்சுக்கு போகணும்? Why do you go to church? நீங்க ஏன் சர்ச்சுக்கு போறீங்க? Exactly. Why do you go to church is a question that I want to ask you. நான் இந்த கேள்வியை தான் உங்கள்ட்ட கேட்கணும் நினைக்கிறேன். நீங்க ஏன் சர்ச்சுக்கு போறீங்க? My dad would get angry at me, so that's why I used to go to church. அதாவது சார் வந்து ஏன் சர்ச்சுக்கு போனாங்க அப்படின்னா அவங்க அப்பா கோவப்படுவார், அதனால சர்ச்சுக்கு போனாங்க. If I didn't go to church, there will be some things happening at home. அதாவது சார் வந்து சர்ச்சுக்கு போறோம்னா அன்னைக்கு சாருக்கு பிறந்த நாள் தான். So many things will fly in the house. நிறைய காரியம் வீட்ல இருக்கிற நிறைய பொருள் பறக்கும். We don't know why, what is flying, but things will fly towards me. அதாவது என்ன பறக்குது, ஏன் பறக்குன்னு தெரியாது, ஆனா பொருள் என்ன நோக்கி பறக்கும். Why do you go to church? ஏன் சர்ச்சுக்கு போறீங்க? Mark chapter 1 verse 21 onwards. மார்க் 1:21 ல இருந்து பாருங்களேன். This is a beautiful passage. Can you read it in Tamil? Okay, நான் தமிழ்ல வாசிக்கிறேன். பின்பு
கப்பர்நகமுக்கு போனார்கள். உடனே அவர் ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார். அவர் வேதப்பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுடைய ஜெப ஆலயத்தில் அசுத்த ஆவியில் ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரேனா இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போய் என்று அதை அதட்டினார். உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. This is the encounter of a man who was possessed by the evil spirit with Jesus. இந்த சம்பவம் தான் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அந்த பிசாசோடு போராடின ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவோடு கூட போராடுற ஒரு சம்பவத்தை நிகழ்வை நம்ம இங்கே பார்க்கிறோம். This man was in the synagogue. அத இந்த மனுஷன் வந்து ஜெபாலயத்துல இருந்தான். இந்த பிசாசு பிடித்தவன் He was in the synagogue and he was attending the church service. அதாவது இந்த பிசாசு பிடித்தவன் அந்த ஜெபாலயத்துல பங்கெடுக்கிற ஜெபாலயத்துல கலந்து கொண்ட ஒரு மனிதன். But when Jesus came into that place, இந்த இயேசு கிறிஸ்து அந்த ஜெபாலயத்திற்குள் வந்த பொழுது this man could not stay as he was. ஆனா இந்த இயேசு கிறிஸ்து வந்த பொழுது இந்த பிசாசு பிடித்தவன் அவனால இருக்க முடியல. He was crying out and displaying all kind of things. அவன் அலைக்கழித்து அவன் வந்து எல்லா விதமான வேலைகளையும் அவன் காட்டினான். And now Jesus says one word. ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னாரு, Be quiet. நீ அமைதியா இருன்னு சொன்னாரு. Come out of him. அவனிடத்தில் விட்டு வெளியே வா. And then the evil spirit came out of him. அவனை விட்டு அந்த பிசாசு வெளியே வந்தது. And after that he became whole and complete and he was a good man after that. அதற்கு பின்பதாக வாசிக்கிறோம், அந்த ஆவி அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு வந்த பின்பு அவன் முழுவதும் சுகம் அடைந்தவனாய் இருந்தான். This is what will happen if we come to church. இதுதான் நடக்கும் நீங்க சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா. If we come to church, we may not get money, we may not get land. அதாவது நீங்க சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா பணம் கிடைக்காது, நிலம் கிடைக்காது. But what we will get is a particular healing from God himself. ஆனா சபைக்கு வந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, தேவனிடத்திலிருந்து கடவுள் ஒரு பெரிய அற்புதத்தை, ஒரு சுகத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். If we are troubled inside our heart, God will give us peace in our heart. நம்முடைய மனசுல நமக்கு ஒரு மிகப்பெரிய சஞ்சலம், ஒரு சோர்வு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கடவுளிடத்துல வரும்பொழுது கடவுள் நமக்கு ஒரு மிகப்பெரிய மன அமைதியை அவர் கொடுப்பார். This Jesus can bring peace into our lives. இந்த இயேசு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு சமாதானத்தை அவர் கொண்டு வருவார். This Jesus can bring wholeness in our lives. இந்த இயேசு நம்முடைய வாழ்க்கையில ஒரு முழுமையை அவர் கொண்டு வருவார். There are several people who have lots of money in their bank. அதாவது நிறைய மக்கள்கிட்ட வங்கியில நிறைய பணம் வச்சிருக்காங்க. Some people have big land and big houses in their house. அவங்கள்ட்ட நிறைய பெரிய வீடு இருக்குது, நிறைய பணம் வச்சிருக்காங்க, நிறைய பொருள் வச்சிருக்காங்க. But many of them do not have peace and happiness in their heart. ஆனா அவங்க மனசுல சந்தோஷம் கிடையாது, மன நிம்மதி கிடையாது, பலவிதமான பிரச்சனைலாம் அவங்க இருக்கிறாங்க. This Jesus Christ can give wholeness in our heart. ஆனா இந்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மன அமைதியும் ஒரு பூரணத்தையும் அவர் உங்களுக்கு கொடுக்க முடியும். This is what I want to share this evening. இதத்தான் நான் உங்க மத்தியில இந்த சாயந்தரம் உங்கள் மத்தியில நான் பகிர்ந்து கொள்ளணும்னு நான் விரும்புறேன். Look at the next story. அடுத்த சம்பவத்தை பாருங்களேன். And verse 29 onwards, Jesus sees several people and he heals many people with sicknesses. இங்க இயேசு கிறிஸ்து அடுத்த சம்பவத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வியாதி இருக்கிற நிறைய பேரை பார்த்து அந்த வியாதியஸ்தர்களை இயேசு சுகமாக்குறாரு. Verse 29, verse 30 and other verses, you see people with so many sicknesses and they are healed by Jesus Christ. அதாவது 29, 30, 31 வசனங்களை படிச்சு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவினால் தொடப்பட்டு சுகமான நிறைய மக்களை நம்ம அங்க பார்க்கிறோம். Simon Peter's mother-in-law was sick and Jesus heals her. அதாவது சீமோனுடைய மாமியார் அந்த இடத்துல ஜுரமா இருந்தாங்க, கடவுள் அதை தொட்டு சுகமாக்கினார். And I want to tell you now, if you have sickness, if you have problems, and Jesus can heal those sicknesses. இந்த உங்க வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள், வியாதிகள் இருந்துச்சுன்னா இந்த இயேசு அந்த வியாதிகளை எல்லாவற்றையும் சுகமாக்குறவராய் இருக்கிறார். Coming to church is not just fulfilling certain requirements. அதாவது சபைக்கு வர்றேன் அப்படின்னா ஏதோ நான் கடமையை நிறைவேற்றணும் அப்படிங்கறதுக்காக நான் சர்ச்சுக்கு வரலங்க. If we come with a burden, a yearning in our heart to encounter Jesus, to touch Jesus, he is going to make an impossible thing possible. நம்ம சர்ச்சுக்கு வரோம் அப்படின்னு சொன்னா மனசுல ஒரு ஏக்கத்தோடு கூட, மனசுல நான் வந்து ஒரு பாரத்தோடு கூட நான் வந்தேன் அப்படின்னு சொன்னா கடவுள் என்னுடைய ஏக்கம், எனக்கு மனசுல இருக்கிற எல்லா விதமான குழப்பத்தை நீக்கி கடவுள் நமக்கு ஒரு மன அமைதியும் மன நிம்மதியும் அவர் தருகிறவராய் இருக்கிறார். When we come to church, we should have the yearning in our heart
the deep desire to encounter God and Jesus. அந்த நான் சபைக்கு வரும்பொழுது நம்ம மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கணும். நம்ம மனசுல வந்து ஒரு வாஞ்சை இருக்கும் பொழுது அந்த இயேசுவோடு கூட அந்த உறவாடுகிற ஒரு வாஞ்சை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கடவுள் நிச்சயமாய் நம்மோடு கூட அவர் பேசுகிறவராக இடைபடுகிறவராக அவர் இருக்கிறார். If we are Christians for a long period of time, this becomes a routine. அதாவது நம்ம ஒரு நீண்ட நாட்களா நம்ம கிறிஸ்தவர்களா இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சபைக்கு போறது அப்படிங்கிறது ஒரு வாஞ்சையோடு கூட ஏக்கத்தோடு கூட போறது கிடையாது. அது நமக்கு ஒரு சம்பிரதாயமா அது மாறிடுது. It becomes like I have to go so that I can get some blessings. அதாவது நான் சர்ச்சுக்கு போனா எனக்கு ஏதாவது கிடைக்கும், எனக்கு ஏதாவது ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம சர்ச்சுக்கு போறோமே ஒழிய I have to go because I have to go. அதாவது நான் சர்ச்சுக்கு போகணும், ஏன் சர்ச்சுக்கு போறேன் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையான சர்ச்சுக்கு போகணுங்கிற காரணத்துக்காக தான் நான் சர்ச்சுக்கு போறேன்னு ஒழிய மனசுக்கு போகும்போது ஒரு வாஞ்சையோடு கூட ஏக்கத்தோடு கூட நான் போறது கிடையாது. If we truly have the desire to encounter with God and Jesus, it's going to make immense effect in our lives. அதாவது நான் கடவுளோடு கூட இயேசுவோடு கூட உறவாடணுங்கிற வாஞ்சை எனக்கு ஏக்கம் அப்படி இருந்து நான் சர்ச்சுக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட வாழ்க்கையில அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அது எனக்கு ஏற்படுத்தும். This Jesus healed a man who was possessed by evil spirit. இந்த இயேசு பிசாசு பிடித்த ஒரு மனிதனை அவர் சுகமாக்கினார். This Jesus healed many people who had sicknesses. அதாவது இந்த இயேசு வியாதியாய் இருந்தவர்களை சுகமாக்கினார். But I like this story, and which is in chapter 1 verses 40 onwards. ஆனா எனக்கு இந்த சம்பவம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மார்க் 1:41 இருந்து படிச்சு பாருங்களேன். And as we need to have this desire to encounter Jesus, இந்த இயேசுவோடு கூட உறவாடணும்ங்கற ஒரு வாஞ்சை ஒரு ஏக்கம் இருக்கும்போது, and this Jesus also has the same desire to come and touch us and heal us. இந்த இயேசுவும் அவர் மனதிருகி கையை நீட்டி அவர் தொட்டு சுகமாக்குகிறவராக அவர் இருக்கிறார். That is the story here from 40 onwards until 44. Can you read? அதுதான் 40 இருந்து 44 வசனம் வரைக்கும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அதுதான் இருக்குது. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதிருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிட்டு அவன் சுத்தமானான். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆயினும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டிருக்கிறவர்களை அவர்களுக்கு சாட்சியாக செலுத்து என்று கண்டிப்பாய் சொல்லி உடனே அவனை அனுப்பிவிட்டார். This is a beautiful, beautiful story in the whole of New Testament, I believe. இந்த புதிய ஏற்பாட்டிலேயே ரொம்ப ஒரு விசேஷித்த சம்பவம் அப்படின்னா இந்த சம்பவம் தான் என்று நான் சொல்ல முடியும். I love this story very, very much. எனக்கு இந்த சம்பவம் வந்து எனக்கு ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு சம்பவம். Imagine this was a leper. ஒருவேளை இதை யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். இவன் வந்து ஒரு குஷ்டரோகியா இருக்கான்னு வைங்களேன். In those days, leprosy was an uncurable disease. அதாவது அந்த காலத்துல குஷ்டரோகம் அப்படிங்கிறது ஒரு சுகப்படுத்த முடியாத ஒரு வியாதி அப்படின்னு சொல்லலாம். In that day, if you are identified with leprosy, immediately you are sent out of the city. அதாவது உங்களுக்கு ஏதாவது குஷ்டரோகம் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க வச்சுக்கோங்களேன், உடனே உங்களை அந்த ஊரினுடைய எல்லையிலிருந்து அல்லது சமூகத்திலிருந்து உங்களை தூரமா ஒதுக்கி வச்சிருவாங்க. அதுதான் அந்த காலத்துல. No one will talk to you, no one will touch you, no one will give you food. அதாவது யாரும் உங்கள்ட்ட பேச மாட்டாங்க, யாரும் உங்களை தொட மாட்டாங்க, யாரும் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. You cannot come inside the village and village people cannot interact with you. அதாவது யாரும் உங்கள்ட்ட வரவும் மாட்டாங்க, நீங்களும் கிராமத்துக்குள்ள வரக்கூடாது. You have to live somewhere outside begging and doing things. அதாவது நீங்க ஊரை விட்டு ஒதுங்கிக்கிறணும், ஊரை விட்டு ஓரமா இருந்து நீங்க பிச்சை எடுத்து நீங்க சாப்பிட்டுக்கலாம், அவ்வளவுதான். And this leper now sees Jesus and he goes to him. ஆனா இந்த குஷ்டரோகி இயேசுவை பார்த்து அவன் இயேசுட்ட போறான். And then he begs him saying that if you wish, please heal me. அதாவது இந்த குஷ்டரோகி இயேசுட்ட சொல்றான், இயேசுவே உமக்கு சித்தம் உண்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் உம்மால் ஆகும் என்று சொன்னான். And I like this verse very much. எனக்கு இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை. And here Jesus was filled with compassion and he touched him and healed him. இயேசு அந்த இடத்துல ஒரு சொல்லுது, இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு அப்படின்னு சொன்னாரு. Two important things are happening. இந்த இடத்துல ரெண்டு விஷயம் நடக்குதுங்க. This Jesus was compassionate of this leper. இந்த இயேசு கிறிஸ்து அந்த குஷ்டரோகி மேல ரொம்ப மனதுருக்கம் உடையவரா அவர் இருந்தார் பாத்துக்கோங்க. How many of you shared your problem with someone else and then the other person
was not moved at all, and they were just looking at you and no concern. அதாவது நீங்க எப்பயாவது உங்களுக்கு இந்த அனுபவம் வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. நீங்க யார்ட்டாவது உங்க பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிரச்சனையை வந்து நீங்க ஒருத்தட்ட நீங்க ஷேர் பண்றீங்க, பகிர்ந்துக்கிறீங்க. பகிர்ந்து கொள்ளும்போது அவர் எந்த விதமான ஒரு உணர்வுமே காட்டாம அப்படியே மரமா நின்னுகிட்டு இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? Sometimes husbands do that very much. சில நேரம் வந்து வீட்டில் இருக்கிற கணவன்மார்கள் நீங்க என்ன சொன்னாலும் அப்படியே தான் நின்றுகிட்டு இருப்பாங்க, சில மாதிரி பார்த்துருக்கீங்களா? My daughter usually has a quiz for me. அதாவது சாருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அப்பக்கப்போ வந்து ஒரு குயிஸ், ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்டு இது பண்ணுவாங்க. Okay, you tell me what I said now. அதாவது பேசிகிட்டே இருப்பாங்களா, பேசிகிட்டே இருக்கும்போது உடனே நிப்பாட்டி நான் இப்போ என்ன கேட்டேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்பாங்க. So if I don't answer, I get in trouble. அதாவது நான் சொன்னதை கவனிச்சிருக்கீங்களா இல்லையான்னு கேட்கறதுக்கு அந்த இடத்துல பதில் வரலன்னு வச்சுக்கோங்களேன், அது அவ்வளோதான். Many a times we share our problems, but other persons are not so concerned about our problems. See, நிறைய இடத்துல நம்ம போய் பிரச்சனையை சொல்றோம், ஆனா அந்த பிரச்சனையை கேட்கறவங்க அந்த பிரச்சனைக்கு என்ன இருக்கிறதோ அப்படிங்கிற எந்த விதமான ஒரு உள்ளுணர்வும் ஒண்ணுமே இல்லாம அப்படியே அசையாத மரமா நின்னுகிட்டு இருப்பாங்க. Jesus is not like that. ஆனா இயேசு அப்படி கிடையாதுங்க. Jesus, once he sees people, he knows what we are going through, and he was compassionate of our problem. இயேசு ஒரு விஷயத்தை ஒரு மனுஷனை பார்க்கறாரு. அந்த மனுஷனுடைய பிரச்சனையை அவர் பார்க்கும்போது அந்த இடத்துல அவர் மிகவும் மனதுருகிறவராக அவர் இருக்கிறார். And the word here in Greek, it says it's splachna, which means the innermost part of his being. அந்த இடத்துல இந்த மனதுருகம் அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தை என்ன அப்படிங்கிற அந்த வார்த்தையோட அர்த்தம் என்னன்னா, அவர் அந்த உள் இருக்கிற அந்த உள்ளுணர்வோடு கூட இருக்கிற அந்த முழு மனதோடு கூட இருக்கிற அந்த இரக்கம் அப்படிங்கறத நம்ம சொல்லப்படுது. From his heart he was compassionate. அதாவது ஏதோ வெளிப்புறமான தோற்றம் அல்ல, தன்னுடைய முழு மனசிலிருந்து ஆழமா ஒரு மனுஷன மேல இரக்கம் பார்க்கறாரு அப்படிங்கிறது தான். And I wanted to share this. This is a very important verse for me, and I thought I will just share it with you today. இந்த வசனங்கள் ரொம்ப முக்கியமானது, அதனால தான் உங்கள்ட்ட நான் பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டேன். This is the church which is open for all of you. அதாவது இந்த சபை அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் ஒரு திறந்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரு இடமாக இருக்கிறது. And you are invited to come here. நீங்க இந்த இடத்திற்கு வரும்படியை நாங்கள் அழைக்கிறோம். And you may be asking, what will I get if I come? நான் சர்ச்சுக்கு வந்தா என்ன நடக்கும், எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? We may not be able to give you land, building this and that. அதாவது உங்களுக்கு கட்டணம் கொடுக்க முடியாது, எங்களால உங்களுக்கு நிலம் கொடுக்க முடியாது, பணம் கொடுக்க முடியாது, ஒண்ணும் கொடுக்க முடியாது. But we can guarantee one thing. ஆனா ஒரு விஷயம் எங்களால கொடுக்க முடியும். We have a Jesus who genuinely is caring for you. ஆனா இந்த இயேசு கிறிஸ்து உண்மையாகவே உங்க மேல் பாரப்படுகிற, உங்கள் மேல் மனதுருகிற இந்த இயேசுவை உங்களுக்கு கொடுக்க முடியும். He is compassionate about our situation. அவர் நம்முடைய சூழ்நிலையை குறித்து மிகவும் மனதுருக்கம் உடையவராக அவர் இருக்கிறார். He has deep concern for your well-being. அவர் நீங்கள் நல்லா இருக்கணும்ங்கற மன வாஞ்சையோடு கூட அவர் இருக்கிறார். He will give you peace and wholeness and completeness. உங்களுடைய வாழ்க்கையில முழுமையும் பரிபூரணத்தையும் சமாதானத்தையும் மன அமைதியும் கொடுக்கிற இயேசு இங்க இருக்கிறார். He will give you joy and happiness in your home. அவர் உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் அமைதியும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிற இயேசு இருக்கிறார். All you have to do is only one thing. ஒரே ஒரு காரியத்தை தான் நீங்க பண்ணுங்க. Come with a deep desire to encounter him. நீங்க இயேசு கிட்ட வரும்போது ஒரு இயேசு கிறிஸ்துவோடு கூட உறவாடணும் என்கிற வாஞ்சையும் ஏக்கத்தோடு கூட வாங்கலாம். Come deeply to search him and to touch him and encounter. அது இயேசு கிறிஸ்துவை தொடணும், இயேசு கிறிஸ்துவோடு கூட போராடணும், இயேசு கிறிஸ்துவோடு கூட உறவாடணும்ங்கற அந்த ஐக்கியம் கொள்ளணும்ங்கற வாஞ்சையோடு கூட நீங்க சர்ச்சுக்கு வாங்க. If we come with this desire, இந்த ஆசையோடு கூட இந்த வாஞ்சையோடு கூட நீங்க சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா, he is compassionate enough. அவர் நிச்சயமாகவே அவர் உங்கள் மேல் மனதுருகிறவராக அவர் இருக்கிறார். He wants to touch you and heal you. அவர் உங்களை தொடரும், உங்களை தொட்டு சுகமாக்க விரும்புகிறார். I want you to sing the song Yesu Christuவின் அன்பு. If you can sing that song, and we will finish this today. இந்த பாடலோடு கூட நான் பாடி முடிக்கணும்னு இருக்கேன். இயேசு கிறிஸ்துவின் அன்பு. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு
தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாம். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த இடத்துல கடவுளை ஆராதிப்பதற்கென்று நல்ல ஒரு இடத்தை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த பகுதியில் இந்த இடத்துல வருபவர்கள் ஒவ்வொருவரையும் இயேசு நேசிக்கிறார். இந்த இடத்துல இப்படி போன்ற ஒரு ஆலயம் வருவதற்கு ஆண்டவர் முன்பாகவே திட்டம் வைத்திருக்கிறார். பாருங்க, கத்த நல்லவர். இந்த இடத்துல வரும்பொழுது இப்படி ஒரு விஷயம் நீங்க யோசித்து பாருங்க. ரொம்ப பெரிய ஒரு நபர், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பிரபலமான ஒரு நபர், அவருக்குள்ள நமக்கு ஒரு உறவு இருந்தா அதை நம்ம எவ்வளவு பெருமையாக நினைப்போம். அதை காட்டிலும் மேலான உறவு உலகத்தை உண்டாக்கின ஆண்டவரோடு நமக்கு இந்த இடத்துல வரும்பொழுது உண்டாக போகிறது. அப்படிப்பட்டதான ஒரு உறவு இங்கே வரும்பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் இந்த பகுதியை நேசிக்கிறார், இந்த கிராமத்தை நேசிக்கிறார், இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களையும் நேசிக்கிறார். நீங்கள் நிச்சயமாக வருவீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்து தருகிறதான அமைதி, சந்தோஷம், சமாதானம், சுகம், ஆரோக்கியம், எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று அனுபவிக்க நிச்சயமாக உங்களால் முடியும் என்பதை இந்த இடத்துல நாங்கள் ஆணித்தரமாக நம்புகிறோம், சொல்லுகிறோம். பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை நேரத்துக்காக நன்றி. இந்த இடத்துல நாங்கள் கூடி வருவதற்கு எங்களுக்கு ஒரு காரணத்தை ஏற்படுத்தி கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாக ஆண்டவரே, இந்த இடத்துல நடைபெறுகிறதான இந்த ஊழியர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியத்தில் ஆண்டவரே பங்கு விடுகிறதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, இந்த இடத்துல ஊழியம் செய்வதற்கு குடும்பமாக அர்ப்பணித்து அவருடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறதான அருமையான பாஸ்டர் மதனுக்காக, அவருடைய மனைவிக்காக, அவருடைய குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவரோடு இந்த ஊழியத்திலே தோள் கொடுக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பகுதியிலே மிகப்பெரிய ஒரு அறுவடையை, நன்மையை ஆண்டவரே இந்த சபை பெற்றுக்கொள்ளட்டும். தேவ ராஜ்யத்திற்கு இந்த பகுதியிலே செய்யப்படுகிற ஊழியங்கள் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய நாமத்தை மயப்படுத்துகிறாங்க. இந்த நாளில் ஆண்டவரே, இந்த இடத்துல வந்து தேவனை ஆராதிப்பதற்கு தங்களுடைய நேரங்களை ஒதுக்கி இங்கே வந்த ஒவ்வொருவரையும் உடைய நாமத்தை சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.